அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி குரோர்பதி கிளப் பற்றின தெளிவான விளக்கம் பார்க்க போகிறோம். குரோர்பதி கிளப் பை ஹெல்பிங் அதர்ஸ் என்ரிச் யுவர் செல்ஃப், மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் நம் வாய்வை வளப்படுத்தி கொள்ளலாம் என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியது தான் நம்முடைய குரோர்பதி கிளப். இந்த குரோர்பதி கிளப் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் சிவகாசியில் இருக்குது. ஸோ சிவகாசியில் தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நமது குரோர்பதி கிளப்புடைய நிறுவனர் மிஸ்டர் குரோர்பதியன் கணேசமூர்த்தி அவர்கள் ஆவார். இந்த குரோர்பதி கிளப் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையாக அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். குரோர்பதி கிளப் சுருக்கமாக நம்ம சிசி நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு லாப நோக்கம் இல்லாத ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். இந்த குரோர்பதி கிளப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப்பு தேவைப்படுதோ அவங்களையும், ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய உதவி செய்பவர்கள் அண்ட் உதவி பெறுபவர்கள் இருவர்களையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக நம்முடைய குரோர்பதி கிளப் சிஸ்டம் விளங்குகிறது. இந்த குரோர்பதி கிளப் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமா க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு லாங் டேர்ம் ரிலவபிள் ஆட்டோ ஃபில்லிங் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம். இந்த குரோர்பதி கிளப் கம்யூனிட்டியில் யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவர்கள் அனைவருமே பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைய வைப்பதே குரோர்பதி கிளப்புடைய லட்சியமாக பார்க்கப்படுகிறது. நமது குரோர்பதி கிளப்பில் தற்போது காமராஜர் ஃபவுண்டேஷன் நிறுவப்பட்டிருக்கு. இந்த காமராஜர் ஃபவுண்டேஷன் மூலமாக இலவச கல்வி மற்றும் இலவச மருத்துவம் ஆகியவை ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தும் விதமாக நம்முடைய காமராஜர் ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி நம்ம ஃபவுண்டேஷனுக்கு எப்படி ஃபண்டு கலெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த குரோர்பதி கிளப் சிஸ்டத்தில் யாரெல்லாம் கிளப்பில் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுடைய லெவல் மூவிங் அடிப்படையில் அவங்க 4th லெவல்லேருந்து 8th லெவல் பயணிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகளிடமிருந்து ஒரு சிறு உதவி ஃபவுண்டேஷனுக்கு உதவியாக போகுது. அப்போ இந்த கம்யூனிட்டியில் இணைக்கக்கூடிய எல்லோருடைய உதவியும் வந்து ஃபவுண்டேஷனுக்கு அந்தந்த லெவல் மூவிங் போகும். அப்போது மிகப்பெரிய அளவில் காமராஜர் ஃபவுண்டேஷனும் வளர்ச்சி அடையும். அதன் மூலமா நம்மளுடைய ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இன்றைய நிலைமையில் வந்து மிகவும் பொருளாதாரம் பின்தங்கிய மக்களுக்கு வந்து உதவிகரமாக நம்முடைய ஃபவுண்டேஷன் மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகள் மிகவும் பெருதுணையாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இலவச கல்வி அண்ட் இலவச மருத்துவத்தை நம்ம மீன் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி இந்த கல்வியும் மருத்துவம் வந்து வியாபாரம் ஆகிடுச்சு. ஸோ சரியான மக்களுக்கு சரியான அந்த கல்வியும் அந்த மருத்துவ சேவை கிடைக்குதா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கல இன்றைக்கி காலகட்டத்தில். ஸோ அதையெல்லாம் நிலைநாட்டுவதற்காக நம்முடைய காமராஜர் ஃபவுண்டேஷன் வருங்காலங்களில் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னுதாரணமாக அனைத்து மக்களுக்கும் அது திகழும். குரோர்பதி கிளப் சிஸ்டத்தில் இணையணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 வயசு நிரம்பி இருக்கணும். குரோர்பதி கிளப் சிஸ்டத்தில் வந்து நமக்கு வந்து இன்கம் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறாங்களே தவிர இங்கே வந்து இதில் இணைஞ்சால் நிறுவனரோ எந்த உதவிகளும் நமக்கு தரேன்னு சொல்லி எங்கேயும் சொல்லலை. மாறாக இந்த சிஸ்டத்தில் யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்களுடைய க்ரௌடு வரக்கூடிய க்ரௌடை அடிப்படையாக கொண்டு நமக்கு வந்து இன்கம் ஆட்டோ ஃபில்லிங் முறையில் உதவிகளாக கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கிளப்பில் க்ரௌடு இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லெவல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். லெவல் இன்கம் இன்க்ரீஸ் ஆக நாம் அனைவரும் பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைவதற்கான வழிவகைகள் இந்த சிஸ்டத்தில் இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த சிஸ்டத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டத்தில் சொல்லப்பட்டுள்ள எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணணும். யாருடைய வற்புறுத்தலின் பேரிலோ ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஒரு மொபைல் நம்பருக்கு, ஒரு ஜிபே நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேஒய்சி வந்து கண்டிப்பாக நம்ம சிஸ்டத்துக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் பேமெண்ட் வந்து இந்த சிஸ்டத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உட்பட்டு நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணும்போது 2 hours தான் நீங்கள் வந்த உதவியை அக்செப்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 2 hours கழிச்சு நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுடைய லிங்க் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ப்ரொஃபைலில் போய் அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் 24 மணி நேரம் கழிச்சும் நீங்கள் உதவி அனுப்ப முடியாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ரெஸ்யூலிங் பிளாக் ஆகிடும். ப்ராப்பராக நீங்கள் இந்த அப்கிரேட் எல்லாம் பெண்டிங் இல்லாமல் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு சொல்லி அந்த ரெஸ்யூலிங் பிளாக் ஆனதை எடுத்துக்கொள்ள முடியும். ஸ்பான்சர் ஆகப்பட்டவர் 4 பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கும் போது அவருக்கு உண்டான எல்லா பெனிஃபிட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஃப்ரீ லைஃப் டைம் மெம்பர்ஷிப், இலவச வாழ்நாள் உறுப்பினர் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஆக்டிவேஷன் சார்ஜும் கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது. ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணி லைஃப் டைமுக்கு நம்ம வந்து இந்த சிஸ்டத்தில் ட்ராவல் பண்ணலாம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு லாங் டேர்மாக நமக்கு இந்த சிஸ்டம் ஆட்டோ ஃபில்லிங் முறையில் ஹெல்பிங் கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. எம்எல்எம் மாதிரி எந்த டெக்னிக்கும் இங்கே கிடையாது.
2x8 மேட்ரிக்ஸில் நமக்கு ஆட்டோ ஃபில்லிங் லெவல் வருமானம் கிடைக்கும். 100% பியர் டு பியர் டெக்னாலஜி, அதாவது மக்களோடு இணைத்தல், அந்த வேலையை மட்டும்தான் நம்முடைய சிஸ்டம் செயல்படுத்துது. ஸோ அதனால் இதில் யாரும் ஏமாறக்கூடிய வாய்ப்போ ஏமாற்றக்கூடிய நபர்களோ இல்லை. பூஸ்டப் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலிமா நம்ம அனைவருக்குமே லெவல் இன்கம் வேகமாக கிடைக்கிற மாதிரி நமக்கு இந்த சிஸ்டத்தை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு வங்கியில் அக்கௌண்ட் இருக்கணும், ஆதார் கார்டு பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், டெலகிராம் வாட்ஸ்அப் வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும், ஜிபே ஃபோன்பே கட்டாயமாக இருக்க வேண்டும். ஜிபே ஃபோன்பே வெரிஃபிகேஷன் பண்ணாத எந்த ஒரு நபரையும் இந்த சிஸ்டத்தில் இணைக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு உதவிகள் வருவதும் பெறுவதும் நம்ம இந்த சிஸ்டத்தில் தான் ஜிபே ஃபோன்பே மூலமாக தான் கிடைக்கும். என்னென்ன ஹெல்பிங் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, க்ரௌட் ஃபண்ட் இன்கம் லெவல் இன்கமாக கிடைக்கும், ஃபிக்ஸ்டு இன்கம், லிமிட்டட் இன்கம், ஸ்பாட் ரெஃபரல் இன்கம், ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரலுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் ஸ்பாட் ரெஃபரல் இன்கம், பேசிவ் ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது ஆட்டோ ஃபில்லிங் முறையில் நமக்கு ஸ்பான்சர் இன்கம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் ஒவ்வொரு நபரை இணைப்பது மூலமாக கிடைக்கும். க்ளோனிங் ஐடின்றது அடிஷ்னலாக நமக்கு இந்த சிஸ்டம் நமக்கே 5 க்ளோனிங் ஐடி ஒவ்வொரு பிளானுக்கும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஃபேமிலி ஐடி இன்கமும் இதில் நமக்கு இருக்குது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அதில் இணைப்பதன் மூலமா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்மளோட சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான், எலைட் பிளான் அண்ட் ஃபேண்டசி பிளான் அப்படின்னு 4 பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 பிளானை வந்து முறையாக ஒவ்வொரு பிளானை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். பேசிக் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ₹200 ஒருத்தருக்கு அனுப்பிச்சி கொடுத்து ₹100 நம்மளுடைய ஸ்பான்சருக்கு அனுப்புவதன் மூலமா பேசிக் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸ்டாண்டர்டும் ₹300 சீனியாரிட்டி வெயிட் பண்ணுற ஒருத்தருக்கும் ₹100 நம்மளுடைய ஸ்பான்சருக்கும் அனுப்பிச்சி கொடுக்கணும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எலைட் பிளான் ₹500 சீனியாரிட்டி வெயிட் பண்ணுற ஒரு நபருக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் ₹100 நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்பான்சருக்கு அனுப்பிச்சி கொடுப்பதன் மூலமாகவும் எலைட் பிளான் ஆக்டிவேட் பண்ணலாம். ஃபேண்டசி இந்த முறையாக பேசிக் ஸ்டாண்டர்ட் எலைட்லாம் ஆக்டிவேட் பண்ண பிறகு தான் ஃபேண்டசி ஆக்டிவேட் பண்ண முடியும். ஃபேண்டசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹999 ஒரே ஒரு முறை சீனியாரிட்டி வெயிட் பண்ணுற ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்வதன் மூலமாகவும் ₹100 நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கு அனுப்பிச்சி கொடுப்பதன் மூலமாகவும் இந்த ஃபேண்டசி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆக ஒரு புது நபர் இந்த சிஸ்டத்தில் 4 பிளானை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரே டைமில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிளானும் அடுத்தடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ₹1999 சீனியாரிட்டியில் பிளான் ஆக்டிவேஷனுக்கும் ₹400 நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கும் ஆக ₹2399 இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 4 பிளானையும் 4 விதமான சீனியாரிட்டி கிடைக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 4 பிளானுமே எல்லா பிளானும் ஒரே ஃபார்முலா படி தான் இயங்கும். ஸோ நம்ம டைரெக்டாக ஃபேண்டசிக்கான ப்ரெசன்டேஷன் மட்டும் ஒரு 4 லெவல் பார்ப்போம். ஸோ இது புரிஞ்சாவே உங்களுக்கு மற்ற பிளானும் எப்படின்னு ஃபார்முலா படி ரன் ஆகுதுன்றது புரிஞ்சிடும். ஃபேண்டசி பிளானில் ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 2 நபர்களிடமிருந்து ₹999 ரிசீவ் ஆகும். மொத்தம் ₹1998 ரிசீவ் ஆகும். இதை நம்ம அப்படியே இன்னொருத்தருக்கு இது வந்த உடனே முறையாக நம்ம வங்கி கணக்கில் செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுக்கணும். அக்செப்ட் கொடுத்த உடனே அதை இன்னொரு நபருக்கு சிஸ்டம் சொல்லும், அந்த நபருக்கு ₹1998 நம்ம உதவி அனுப்பிச்சிட்டு அப்கிரேட் பண்ணோம்னா நமக்கு செகண்ட் லெவல் சீனியாரிட்டி சிஸ்டம் கொடுக்கும். ஃபஸ்ட் லெவலில் நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. செகண்ட் லெவலில் 4 நபரிடமிருந்து முன்பு நம்ம அனுப்பிய மாதிரி ₹1998 4 நபரிடமிருந்து வரும்போது ₹7992 நமக்கு மொத்த உதவி கிடைக்கும். இதிலிருந்து ₹5000 அப்கிரேட் பண்ணுறோம். ஒரு க்ளோனிங் ஐடி ₹999 ஒரு க்ளோனிங் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறோம். மீதமுள்ள ₹1993 நிகர உதவியாக நமக்கு கிடைக்கும். தேர்ட் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா 8 நபர்களிடமிருந்து ₹5000 வீதம் மொத்தம் ₹40,000 கிடைக்கும் மொத்த உதவியாக. இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியது தேர்டு லெவல்லேருந்து நமக்கு பூஸ்டப் ஐடிகள் ஆக்டிவேட் பண்ணணும், பூஸ்டப் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இந்த பூஸ்டப் ஐடிகள்லாம் லெவல் இன்கம் வேகமாக கிடைக்கிறதுக்காக ஃபஸ்ட் லெவல் வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய பீப்புளை தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம அந்த பூஸ்டப் உதவிகள் செய்ய போகிறோம். எல்லா பூஸ்டப் ஐடிகளும் எல்லா லெவல்லையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல் வெயிட் பண்ணுறவங்க தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி தேர்ட் லெவலில் பார்க்க போனால் ஃபஸ்ட்டு நபர் அனுப்பக்கூடிய ஒரு 5000, ஒரு நபர் அனுப்பக்கூடிய உதவி வந்த உடனே 4 நபர்களுக்கு 4999 வீதம் பூஸ்டப் உதவி செய்கிறோம். அதுக்கு ₹3996 பூஸ்டப் உதவிக்காக போயிடுது. அதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த உதவிகளிடமிருந்து தான் ஒரு ₹20,000 வந்தவுடன் அப்கிரேட் செய்கிறோம். அதுக்கப்புறம் 4 க்ளோனிங் ஐடி 24 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம 4 க்ளோனிங் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுக்கு ₹3996 போயிடுது. ஒவ்வொரு க்ளோனிங் ஐடிக்கும் ₹999 தான் நம்ம கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறோம். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கு ஒரு ₹5000 ஸ்பான்சர் பெனிஃபிட்டாக போயிடுது. மீதமுள்ள ₹11,004 நம்ம ஏற்கனவே பூஸ்டப் செய்த ஒரு ₹3,996 சென்றது போக ₹7,008 நிகர உதவியாக கிடைக்கும்.
4வது லெவல்லையும் 16 பேருக்குலேருந்து 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 3,20,000 ரூபாய் உதவி கிடைக்கும். மொத்த உதவி இதிலிருந்து நம்ம 1,25,000 ரூபாய் அப்கிரேட் செய்கிறோம். காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு இப்போ தான் முதலாக நாம் எல்லாம் ஏர்ன் பண்ண வச்சுட்டு தான் நமக்கு சிஸ்டத்தில் காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கே உதவி போகுது. ஸோ 4வது லெவலில் இருந்து தான் அதுவும் அந்த உதவி ஸ்டார்ட் ஆகுது. 20,000 ரூபாய் காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு உதவித்தொகையாக போயிடும். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கு 40,000 ரூபாய் 2 லிங்க்கு 2 நபர் அனுப்பக்கூடிய 2 20,000 40,000 ரூபாய் ஸ்பான்சருக்கு போயிடும். மீதமுள்ள 1,30,000 ரூபாயிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு முதலாக நம்ம முதல் பேமெண்ட் ரிசீவ் பண்ண உடனேயே 4th லெவலில் 16 நபர்களுக்கு பூஸ்டப் இது செஞ்சுருப்போம். அந்த பூஸ்டப் உதவிகளுக்காக 15,984 ரூபாய் போயிடுது. மீதமுள்ள 1,19,016 ரூபாய் நிகர உதவியாக கிடைக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே 5, 6, 7, 8 லெவலில் இந்த 2 மேட்ரிக்ஸ் இன்ட்டு 8 ஃபார்மில் நமக்கு இந்த உதவிகள் கிடைக்கும். மொத்தம் நமக்கு ஃபேண்டசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 லெவல் முடியல 36,41,23,497 ரூபாய் நிகர உதவியாக கிடைக்கும். ஒரு நபரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 63,45,000 ரூபாய் ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே 8 லெவலில் ஒரு மெயின் ஐடிக்கு மட்டும் 500 நபர்களுக்கு பூஸ்டப் உதவிகளாக நம்ம ஃபேண்டசியில் மட்டும் 4,99,500 ரூபாய் உதவி செஞ்சுருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான் ஆக்டிவேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கூடுதல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் 8 o'clock நடக்கக்கூடிய டெலகிராம் மீட்டிங்கை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.